ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வைகை சுவை கிச்சன். இது அரசுவைகளின் சங்கமம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சை மொச்சை மசால் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம சீசனில் வந்து கிடைக்கும். இந்த மொச்சையை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா ரைஸ் வெரைட்டி கூடயும் சூப்பராக இருக்கும். வாங்க இந்த ரெசிபியை நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இந்த நம்ம ரெசிபியை செஞ்சு பார்க்கலாம். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ மொச்சையை வந்து வேக வைக்க போகிறோம். அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 3லேருந்து 4 பூண்டை வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கீறி போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தை வந்து லைட்டாக ஒரு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளியை நம்ம அந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த மொச்சையை வந்து நம்ம வேக வச்சு அதை சூப்பாக எடுக்க போகிறோம். இந்த சூப்பு வந்து மைல்டாக இருக்கும். நல்லா ஹாட்டான ரைஸோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 1/4 கிலோ அளவுக்கு இந்த மொச்சப்பயிரை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். மொச்சப்பயிரை வந்து கொஞ்சம் இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அந்த மொச்சை வேகிறதுக்கு நம்ம அரிசி கழுவின தண்ணி வந்து ஒரு 250 ml வந்து ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அந்த இது பொங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், இப்போ அந்த மொச்சையில் சேர்த்துருக்கிறது எல்லாமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி நுரைச்சி வர ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை வந்து லிட்டு போட்டு மூடிடலாம். நீங்கள் இந்த மொச்சையை வேக வைக்காமையும் செய்யலாம். நான் சூப் எடுத்துக்க போகிறேன், அதனால் இந்த மாதிரி வேக வைக்கிறேன். இதை வந்து ஒரு 3 விசிலுக்கு வந்து விட்டுருங்க. ஸோ மொச்சை பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பதத்துக்கு வந்து வெந்துடும். இது வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், ப்ரெஷர் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம மொச்சை சூப் வந்து ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம். இதை நான் வடித்து எடுத்து தனியாக வச்சுக்க போகிறேன். இப்போது நம்ம மசாலா செய்கிறதுக்கு கடாயை அடுப்பில் வச்சு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம், அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா பொரியும் போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 15 வெங்காயத்தை வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது நல்லா சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயமாக இருந்தால் நீங்கள் ஒரு வெங்காயம் சின்ன சைஸில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 10 பல் பூண்டை வந்து நான் இந்த மாதிரி நறுக்கி போட்டிருக்கேன். சின்ன சைஸ் தக்காளியை நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி சாஃப்டாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இதில் நம்ம பூண்டெல்லாம் சேர்த்துருக்கனால நமக்கு அந்த மொச்சையோட வாய்வு வந்து இருக்காது. பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம், அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போது நம்ம தேங்காயை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். தேங்காய் கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். 1/4 மூடி தேங்காய் இந்த மாதிரி நல்லா திக் பேஸ்ட்டை அரைச்சிட்டு தேங்காயும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்ருங்க. நம்ம தேங்காய் சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா கலந்து விட்ருங்க. இது கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ தான் நம்ம வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த சமயத்துலேயே நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுறணும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து கம்மியாயிட்டு உங்களுக்கு மசாலா வந்து நல்லா கெட்டியாக வர ஆரம்பிக்கும்.
அப்போ வந்து நம்ம வேக வச்சிருக்க மொச்சைய வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மொச்சை வந்து வேக வச்சிருக்கனால, இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாவும் வெந்துரும். அதே மாரி நல்லா திக்காவும் ஆயிடும். ஃப்ரெஷ்ஷான மொச்சப்பயிறு மசால் வந்து இந்த மாரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா சூப்பரா இருக்கும். இது வந்து எந்த ஒரு கலந்த சாதத்து கூடயும் சூப்பரா இருக்கும். லெமன் ரைஸ், தயிர் சாதத்து கூடலாம் வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ஸோ இது வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை கிச்சன். இது அறுசுவைகளின் சங்கமம்.